விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பெய்த கனமழையால் ஓங்கூர் ஆற்று தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜசேகர், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மரக்காணம் அடுத்த காணிமேடு மண்டகப்பட்டு அங்கு பாத்தீங்கன்னா ஓங்கூர் ஆற்று தரைப்பாலம் ஒன்று இருக்குது. இந்த தரைப்பாலம் இந்த மழையின் காரணமாக பெருத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த ஓங்கூர் தரைப்பாலம் முற்றிலும் மூழ்கியது. இந்த ஆற்றுப்பாலத்தை நம்பிய காணிமேடு மற்றும் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த தரைப்பாலம் வழியாகத்தான் வந்து செல்வது வழக்கம். இந்த தரைப்பாலம் முற்றிலும் மூழ்கியதால அந்த 5க்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு செல்லும் பாதை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களிலும் இந்த தரைப்பாலமானது மழை நேரங்களில் அப்பகுதியில் வெளியே செல்ல முடியாத சூழல் அந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில அந்த கிராம மக்கள் பல்வேறு டைம் அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தா அந்த கோரிக்கையின் பேர் தமிழக அரசானது 9 கோடி செலவில் அங்க மேம்பாலம் அமைக்கும் திட்டம் முதற்கட்ட பணிகள் நடந்து வந்தது. இந்த முதற்கட்ட பணிகளும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மழை பெய்ததால அந்த பணிகளும் முற்றிலும் தடைப்பட்டு விட்டது. இதனால பாத்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் அந்த பகுதியில் நடைபெற்று வருது. அந்த பாலத்தை உடனடியாக சீரமைத்து கட்டித்தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.